எதனால எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா விஜயோட தலைவா மூவியை ரிலீஸ் பண்ண விடாம ப்ராப்ளம் கொடுத்தாங்க அண்ட் விஜய் பண்ண கவர்டைஸ் மூமெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2011 தமிழ்நாட்டில் சிஎம் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா ரொம்பவே சாமர்த்தியமான கூட்டணியை வச்சு 150 சீட்ஸை வின் பண்ணி அந்த எலெக்ஷனை வின் பண்ணிருப்பாங்க. அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கும் 4 டேஸ்க்கு முன்னாடி விஜயும் அவங்க அப்பாவும் ஜெயலலிதா மீட் பண்றதுக்காக நேரடியா போயிருப்பாங்க. நாங்க உங்களுக்காக விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து ஓட் கேட்கிறோம், உங்களுக்காக பிரச்சாரம் பண்றோம் அப்படின்ட்டு ஜெயலலிதா கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அதனால அவங்களே இருந்துகிட்டு சரி நீங்க ஒரு வாரமா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. அதனால இவங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து போரூர் அண்ட் கேகே நகர்ல ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி ஓட் கேட்டிருப்பாங்க. இந்த பிரச்சாரம் மூலமா இவங்களுக்கு வெறும் ஒரு 50,000 ஓட்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா இதை வச்சுக்கிட்டு விஜய் அவங்க அப்பா மீடியாஸ்க்கு முன்னாடி போயிட்டு நாங்க அனில் போல் ஜெயலலிதாவுக்கு உதவினோம், அதனால அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்ட்டு பேட்டி கொடுத்திருப்பாரு. பட் ஜெயலலிதா 3.5 கோடி ஓட்டுக்கு மேல வாங்கி அந்த எலெக்ஷனை வின் பண்ணிருப்பாங்க. விஜய் அவங்க அப்பா கொடுத்த இவ்வளவு கேவலமான ஸ்டேட்மெண்ட்னால தான் தலைவா மூவியை ஜெயலலிதா ரிலீஸ் பண்ண விடாம பண்ணாங்க. அண்ட் இவங்களை மன்னிப்பும் கேட்க வச்சு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இவங்களை பாலிடிக்ஸ் ரிலேட்டடா எதுவுமே பண்ண விடாம பண்ணாங்க.